ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன ஒரு லவ் ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்கேன். லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிலது மட்டும்தான் மனசுல எத்தனை வருஷமானாலும் மறையாம அப்படியே நிற்கும். அந்த விதத்துல இதுவும் ஒரு பெஸ்டான படம்னே நான் சொல்வேன். படத்துல சுவாரஸ்யமான ட்விஸ்டும் இருக்கு, அதே மாதிரி எதிர்பார்க்காத கிளைமேக்ஸும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. லைக் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் தெரிவிங்க. படத்தோட ஆரம்பத்துல தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாங்களே, இவங்களோட பேர் சியோன். தான் படத்தோட மெயின் ரோலும் கூட. இவங்க ஏன் இப்படி தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே லேப்டாப் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மெமரி லாஸ் அடிக்கடி வரதுனால எல்லா விஷயங்களையும் எழுதி தான் வைப்பாங்க. டே பை டே என்ன நடக்குதோ அதெல்லாம் டைப் பண்ணி வைப்பாங்க. மறுநாள் தூக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் முதல் நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரொட்டீன் லைஃபே அவங்களுக்கு. இவங்க இப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு கீழே வந்தோடனே பேரண்ட்ஸ் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் மொபைல் தான் அவங்களுக்கு எல்லாமே அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பஸ்ல ஏறணும், இங்க போய் இறங்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட டே ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு இப்படிதான் பஸ்ல ஏறின உடனே பசங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குடா இந்த பொண்ணு, யாராவது ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ண கூடாதா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. உங்களோட பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேர் கிம் ஜோயாங். இப்படி ஒரு பக்கம் பசங்க கலாய்க்க பஸ் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிரேக் டவுன். அவ்வளவுதான், எல்லாரும் நில குலைஞ்சு போய் தடுமாறி கீழே விழ அதுல ஹீரோயினோட தலையை பிடிக்கிறேன்னு முடிய பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஹீரோ. அவளும் பின்னாடி திரும்பி முடிய விடுடா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு எக்ஸ்பிரஷனை கொடுப்பா. அதுக்கப்புறம் சாரிங்க அப்படின்னு கேட்டுட்டு இப்படி இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க ஸ்கூல்ல எனி டைம் பிளேஃபுல்லா தான் இருக்கும். ஹீரோ கொஞ்சம் ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணுவான், சுத்தமா இருப்பான். இவனும் ஸ்கூலுக்குள்ள போகும்போது பசங்க எல்லாம் விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இவனோட டேபிள்ல ஏதோ சாப்பாடுலாம் சிந்தி இருக்கும், அதை தொடச்சிட்டு இருக்கான். அந்த குண்டு பையனோட பேரு டங்சிக். ஆக்சுவலா இவனை இப்ப புல்லிங் பண்ணிட்டு தான் கிளாஸை விட்டு அவனுக்கு போயிருக்கானுங்க. ஏன்டா இப்படி டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இரு நான் போய் கேக்குறேன் அப்படின்னு வேக வேகமா எழுந்தவன் அந்த ரகலை பண்ணிட்டு போனாங்க இல்லையா பசங்க, அவங்க கிட்ட நேரா போறான். டேய், இதுக்கப்புறம் டிங்ஸிக்க எதுவுமே பண்ணக்கூடாது, அவனை புல்லிங் பண்ணாதீங்கடா, விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அவனுக்கு பாய் ஃப்ரெண்டா, சும்மா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற, சரி இனிமே அவனை நான் புல்லிங் பண்ணணும்னா அதோ போறா பத்தியா ஒரு பொண்ணு, அவகிட்ட போய் நீ ப்ரப்போஸ் பண்ணணும், முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்க, சரிடா அவனுக்காக நான் போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டங்ஸிக் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு குடு குடுன்னு ஓடிறான். அப்புறம் பிடி பீரியட் வரும் இல்லையா, அப்போ கூட அவன் தனியா தாங்க உட்காந்து சாட் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல ஹீரோவும் எந்த ஒரு கேமும் விளையாடாம தனியா உட்காந்து மொபைல்ல ஏதோ நோண்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனோட போன்ல ஹீரோயினோட உருவம் தெரிய, அவ தானே அவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு அவளை பாக்குறத கேமரால இருந்து நிறுத்திட்டு மெசேஜஸ் எதுவும் வந்திருக்கே அப்படின்னு செக் பண்ணி பார்க்க, போய் ப்ரப்போஸ் பண்ணடா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. பட் அவனுக்கு தைரியமே வரல. எனிஹோ பக்கத்துல இருக்கவனுக்காக நம்ம அவளை ப்ரப்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனும் சாரி மாதிரி ஒரு பிட்டு பேப்பர்ல எழுதி கேட்கறான். அதை படிச்சுட்டு சரிடா உனக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி மனசுல திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பசங்க எல்லாம் வந்துடுறானுங்க. டே மாப்ள, அன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொன்னேன், இன்னுமாடா பண்ற, இன்னைக்கு பண்ற, எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நேரா கிரவுண்டுக்கு போயிட்டு, ஹே இங்க பாரு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவ கொஞ்ச நேரம் அவனையே ஒத்து பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு, சரிடா இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போதைக்கு எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் போறேன், அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இங்க நடக்கிற விஷயங்களை பாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கிறானுங்க. இத கிளாஸ் டைம்ல வந்ததுக்கு அப்புறமும் காட்டுறானுங்க. இதனால பக்கத்துல இருக்கிறவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அடிக்கடி சாரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிருது, எல்லாரும் போயிடுறாங்க. இவன் மட்டும் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது சியாங் டக்குன்னு இவன் பக்கத்துல வந்து, உன்னோட பேரு கிம் ஜியானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா சொல்ற, நான் தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு, சரி உன் போனை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு என் போனு அப்படின்ற மாதிரி மறைச்சுக்கிறான். பரவாயில்ல கொடு அப்படின்னு போனை ஃபர்ஸ்ட் வாங்கி செக் பண்றா. லைஃப்ல இத பண்ணிட்டா அதுக்கப்புறம் கஷ்டமே வராது இல்லையா? அப்படியே அவ செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இங்க பாருங்களேன், பசங்க எல்லாம் புல்லிங் பண்ணாங்க. என் பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அவனை காப்பாத்துறதுக்காக தான் உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல இருக்கவன் உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க என் கிளாஸ்மேட், என் பக்கத்து சீட்டு, அவன் கஷ்டப்படுறத பார்த்து தான் உங்களை நான் இப்படி கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல கேட்டுட்டீங்க, இனிமே நான் தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனா ஒன்னு 3 ரூல்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? உங்களுக்கு என்ன டேட் பண்றதுல விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொன்ன உடனே, இங்க பாருங்க 3 ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் அடிக்கடி பேசக்கூடாது. செகண்ட் ரூல் ஸ்கூல் பிரிமிசஸ்ல இருக்கும் போது எப்பவுமே பேசக்கூடாது. தேர்ட் ரூல் என்ன லவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. இதுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் ஓகே சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க ஸ்கூல் முடிச்சோன்னே டெய்லி டேட்டிங் தான். ஃபர்ஸ்ட் நாள் இவனை மீட் பண்ண உடனே உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு தன்னோட மொபைல்ல நோட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் பஸ்ல இவங்க டிராவல் பண்றாங்க. அப்ப கூட பக்கத்துல
வந்து உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி கம்ஃபர்ட்டா பேசுறா. அந்த சமயத்துல இவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. ஒண்ணு மட்டும் அவ கேட்க மறந்துருப்பா, உனக்கு என்னடா பாட்டு பிடிக்கும் அப்படின்றத மறந்துருப்பா. சோ இவனும் அதை ஞாபகப்படுத்தி எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மொபைல்லேருந்து எடுத்து காட்டுறான். அப்ப உனக்கு பிடிச்சதை நான் கேட்கணும் இல்லையா, நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு மொபைலை கையில வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஏன் பிடிக்காதுன்ற மாதிரி அவ கேட்க, எனக்கு வேர்க்கும் இல்லையா அதனாலதான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேர்க்குமா விளாண்டா வேர்க்குதாண்டா செய்யும், ஏதாவது கிருமி தொற்று வந்துருமோன்னு பயப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நான் கொஞ்சம் நீட்டா இருக்கணும்னு நினைப்பேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி மழைப்பிடுறா. இவன் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போனவன் பொறுப்பா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்க. அவங்க அப்பாவும் லேட்டா வீட்டுக்கு வராரு. வந்தவர்கிட்ட சாப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன், நீ இதெல்லாம் மடிக்கிறத விட்டுட்டு போய் சீக்கிரமா தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு போய் படுத்த உடனே தூக்கம் வரல. சரி நமக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவகிட்ட கொஞ்சம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுக்கிறான். அடிக்கடி பேசக்கூடாதுன்னு வேற சொன்னாலே எங்கேருந்து மெசேஜ் சென்ட் பண்றது அப்படின்னு போனை வச்சிடான். மறுநாள் இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க பயங்கரமா புல்லிங் பண்றாங்க. புதுசா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாங்க. எனிஹோ அவன் கிளாஸ்க்கு வந்த உடனே பக்கத்துல இருக்க பையன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இவனை கலாய்க்கிறத விட்டுட்டாங்கன்ட்டு. லஞ்ச் டைமும் வருதுங்க. ஆக்சுவலா அதே ஸ்கூல்ல தானே அவளும் படிக்கிறா. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே ஸ்கூல் பிரிமிசஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருப்பா இல்லையா, ஹாய்னு கையை உயர்த்தினவன் அவன் பாட்டுல சாப்பாடு எடுத்துட்டு கண்டுக்காம போயிடுவான். இவன் என்ன கண்டுக்காம போறான்ற மாதிரி அவளும் யோசிப்பா. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட கிளாஸ்க்கு போவான். அப்போ ஒரு பொண்ணு குறுக்க வந்து அவனை மறைச்சிக்கிட்டே நிப்பா. ஏன் என்ன மறைக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு சியா அவங்க பிடிக்கல இல்லையா, திரும்ப எதுக்காக அவளை டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை மறந்துருங்க அப்படின்ற மாதிரி டெரர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அட்டாக்குன்னு உன் போனை கொடு அப்படின்னு அவனோட போனை வாங்கி நம்பரையும் நோட் பண்ணிக்கிறா. அத பசங்களாம் பார்த்துட்டு எங்கேயோ மச்சம் இருக்குடா, இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்கிட்ட மட்டும் போய் பேசுறாளுங்க, போன் நம்பர்லாம் வாங்கிக்கிறாளுங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு உள்ள வந்து அவனை ஏதாவது வம்பு பண்ணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த டூசிங்கோட நோட்டை எடுத்துக்கிட்டு பயங்கரமா புல்லிங் பண்ண அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து, டே நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இப்ப இதுக்கு திரும்பவும் அவனை புல்லிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த ரவுடி பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா அதுல ஒரு கேங்ஸ்டர் இருப்பான். அவன் வந்து நமக்குள்ள ஒரு டீல போட்டுக்கலாமாடா அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கேட்க, அந்த சீன் அதோட கட் ஆகுது. இன்னைக்கு ஸ்கூலும் முடியுதுங்க. ஆக்சுவலா எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சோடனே இவன் கேர்ள் ஃப்ரெண்ட்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்த உடனே ஏதோ சர்ப்ரைஸா கூப்பிடுற மாதிரி அப்படின்னு கத்திக்கிட்டே கிட்டக்க வருவா. அதை பார்த்த உடனே இவன் பயந்துருவான். ஏங்க மெதுவா கூப்பிடுங்க, ஏங்க இப்படி வேகமாலாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறது, அதை சாப்பிட வைக்கிறது, இதை சாப்பிட வைக்கிறதுன்னு இதே வேலைதான் அவளுக்கு. அதுல ஸ்பைசி நூடுல்ஸை வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னா அவனுக்கு காரம் காது வரைக்கும் ஏறி வெளியில வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் குறையாம இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கும் அப்படிதான். அவ ஓடி வரது அழகா பிலிமிங் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல குறுக்க அவளோட ஃப்ரெண்டான சிம்மி அப்படியே வந்து முறைச்சிட்டு நிக்க, டக்குனு இவனுக்கு பயம் வந்துருது. இருந்தாலும் அதை காட்டிக்காம அவன் பாட்டுல நின்றுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கூட அவ வெளில போயிடுறா. சோ இப்படியே ஃப்ரெண்டு இவன் கிட்ட பேச விடாம தடுக்கிறது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஆனா எப்பவாவது ஜிம்மி வராத நேரத்துல இவங்க வெளியில போறது வழக்கம். அவளுக்காகவே காத்துட்டு இருப்பான். சோ இப்படி அவங்க வெளியில போகும்போது நிறைய எக்ஸ்போஸ்க்குலாம் போறாங்க. அவன் பாட்டு பாடுறது, ஃபிலிமிங் பண்றது, நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணி மொத்தத்தையும் இன்னைக்கு நைட்டு போய் என்ன நடந்துச்சு நான் கம்ப்யூட்டர்ல லோட் பண்றதே அவளோட வேலை. இதுல ஒவ்வொரு நாளும் அவளுக்கு சந்தோஷங்கள் ஏறிக்கிட்டே போகுது. இந்த பக்கம் இந்த கேங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல, திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. ஆளுக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல குப்பத்தொட்டி கிட்ட ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு, டே மச்சான் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இருந்தாலும் இங்க ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான ஃபைட்டு போட்டு பொலந்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்துட்டு அவனால சும்மா இருக்க முடியாம இந்த பழைய கெட்டு போன பால் பாக்கெட் எல்லாம் தூக்கி பசங்களை அடிக்க, அவனுங்க மொத்த பேரும் கேங்ஸ்டர் தலைவனை விட்டுட்டு அவனை அடிக்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற ஒரு குரல் ஜன்னல் வழியா கேக்குது. அதே சமயத்துல அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த பசங்க மொத்த பேரும், ஐயோ யாரோ இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கடா, வாங்கடா போலான்ட்டு குடுக்குன்னு ஓடிறாங்க. அந்த சமயத்துல இந்த கேங்ஸ்டர் தலைவன் ஒருத்தங்க இருந்தா இல்லையா, அவனும் நம்ம ஹீரோ மட்டும்தான் பேலன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் யார் அதை பிலிமிங் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா சியாங்கும் ஜிம்மியும் தான். அடுத்து மெடிக்கல் ரூம்ல அடிப்பட்டவனுக்கு மருந்து போடுறதுக்காக கிம் ஜியோங் தொடச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த ரெண்டு கேர்ள்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அடிப்பட்டவனுக்கு ஜிம்மி மேல கண்ணு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இப்படி திரும்பிட்டு இருப்பான். டே ஒழுங்கா இங்க காட்டுறியா இல்லையா, அவளையே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும். சமைக்கிறதுல இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி அவங்க அம்மாவோட நினைவு நாள் போல இருக்கு, அதை கும்பிட்டுட்டு ஒரு வித சோகத்தோட தாங்க இருக்காங்க. உங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர், ஆனா எந்த ஒரு வேலையும் செய்யாம அம்மா இறந்ததுல இருந்து சோகமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட
போய் அப்பப்பா இப்படியெல்லாம் இருக்காதுங்க, கொஞ்சமாவது திரும்பவும் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்க, நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றா. அப்போ ஒரு சோகமா இருக்காரு. இங்க பாருங்கப்பா, அம்மாவே நினைச்சிட்டு இருக்காம என் கூட கொஞ்சம் பேசி சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மனசு வீட்டு அவன் பேச அவங்க அப்பாவும் சந்தோஷமாயிடுறாரு. மறுநாளும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க் தான். சோ லஞ்ச் டைம்ல இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அந்த சமயத்துல சியாங்கும் ஜிமியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுடா, அதனால தான் உன்னை தனியா கூப்பிட்டு வந்தேன். இப்போ நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க இல்லையா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே தானே போயிட்டு இருக்கு, அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்ற, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பா, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், அவ கிடைச்சிருக்கா, ஆக்சுவலா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டே அவ 3 ரூல் எல்லாம் போட்டிருக்காடா, அதெல்லாம் தாண்டி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருடா, லைஃப்ல கேர்ள்ஸ் ரூல்ஸ் போடுவாங்க, அதை ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் கஷ்டம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கஷ்டம், அதை விட அதிகமா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி கேர்ள்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றது, டக்குன்னு டாக் பண்றது, அவங்க கிட்ட ரொமான்ஸா நடந்துக்கிறதுன்னு இவன் ஆக்டிங் எல்லாம் கொடுக்க, அதை பார்த்துட்டு மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஐயோ என்னவோ நடக்குதுன்னு குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா லைப்ரரியில உட்காந்து எல்லாரும் படிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பட் உங்க 2 பேரும் பேசாம எழுதியே பேசிட்டு இருப்பாங்க. இதுல அவன் இப்ப கவனத்தை சதற விடாம கொஞ்சம் படிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுக்கு கோவம் வந்துருது. என்னையோ படிச்சுட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துல வீக்கெண்ட் டேட்டிங் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அவளுக்கு செம்ம சந்தோஷம். சோ முதல் முறையா அவுட் சைட் டேட்டிங் போறாங்க. அப்ப நார்மல் ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு வந்து உட்கார, இவளும் பொறுமையா கிட்டக்கு வந்து, டெய்லி ஒன்ன ஸ்கூல் ட்ரெஸ்ல பாப்பேன் இல்லையா, இப்படி நார்மல் ட்ரெஸ்ல பார்த்த உடனே எனக்கு வித்தியாசமா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றோன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி வா போலாம், நான் வரும்போது ஒரு சூப்பரான இடத்த பார்த்தேன், அந்த இடத்துக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு போறாங்க. பாக்கிறதுக்கு செம ரம்யமா இருக்கு. வாவ்னு, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவன் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை கொடுத்த உடனே, என்னடா அது இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்ல நான் தான் பண்ணேன். எனக்காக பண்ணியா, சோ கியூட், உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இதெல்லாம் அப்படின்னு அந்த சாப்பாடே பார்த்துட்டு இருக்கும்போது, இல்ல அம்மா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, பட் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கெல்லாம் எதுவும் கவலைப்படாத, சரி உன் சாப்பாடு சூப்பரா இருக்கு, நான் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி இவ டக்குன்னு டிஃபன் பாக்ஸ் எடுக்க, இருடி நான் உனக்கு எடுத்து தரேன்ட்டு ஒரு நல்ல பீஸா எடுத்து, இதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவ சாப்பிட்டுட்டு, அப்பா செம்ம டேஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற இயற்கை அப்படியே ரசிச்சுட்டு, சான்ஸே இல்லடா, இது மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற அப்படியே காத்த கண்ணை மூடி ஃபீல் பண்ணவ ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. பஸ்ல அவளையும் அறியாம அப்படியே ஒரு தூக்கம், அவனோட ஷோல்டர்ல சாஞ்சி தூங்கும் போது அவனோட நினைவுகள் அந்த இடத்துல உட்காந்து பேசினதை திரும்பவும் நினைவுபடுத்துது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அதை அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே பஸ்ல அவ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரான். திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்தவ இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சுத்தி முத்தியும் பாக்குறா. கொஞ்ச நேரத்துல, யாரா நீ, ஏன்டா என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்க, நான் எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமா பதறி கேர்ள் சைடு போய் உட்காந்துக்கிறா. அதை பார்த்துட்டு பஸ்ஸையே நிறுத்திடுறாங்க. டக்குனு இவன் இறங்கி ரோட்ல இவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அங்க மழை சோனு பெஞ்சிட்டு இருக்கு. அதுல 2 பேரும் நனைஞ்சு போய், ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, நான் தாண்டி கிம்ஜியாங் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரா நீ, கிம்ஜியாங்னா யாரு, எனக்கு ஒண்ணு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண. அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல, முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்போ ஒரு பஸ் வந்து நிக்குது. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபீல் பண்ணவ குடுகுடுன்னு அந்த பஸ்ல ஏறிக்கிறா. ஐயோ அவ பாட்டுல விட்டுட்டு எந்த பஸ்ல ஏறி போறானே தெரியலையே அப்படின்ட்டு இவனும் நின்னுட்டே இருந்தவன் பஸ் போனதுக்கு அப்புறம் அந்த பஸ் பிடிக்கணும், அவகிட்ட பேசணும்ட்டு ரியாக்ட் ஆகி ஓடுவான் பாருங்க. அந்த சமயத்துல அவனால ஓட முடியாம நெஞ்சு அப்படி புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். திடீர்னு இப்படி ஒரு ஷாக்க யாரால தாங்க முடியும். இவ அந்த பஸ்ல ஏறினவ பெஸ்டின்னு ஒரு நம்பருக்கு கால் பண்றா. அது நேரா ஜிம்மிக்கு தான் போகுது. இவ என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நடந்த விஷயத்த சொல்றா. பயங்கரமா அழுதுகிட்டே. அதே சமயத்துல அந்த பக்கம் அவன் அப்படியே கொற்ற மழையில நின்னுட்டே இருக்கான். அவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாம அப்படியே மூச்சே விட முடியாம பதறி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவளுக்கு ஜிம்மி கிட்டே இருந்து கால். அதுக்கப்புறம் இவ போனை எடுத்து அவன் யாரு என்னன்றத அப்படியே ஒண்ணா படிக்கிறா. இப்பதான் நமக்கே அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி திரும்பவும் ஞாபகத்துல வரும். ஆமால இவளுக்கு எல்லாமே மறந்து போயிரும். ஆனா தூங்குனா மறந்து போயிரும்ன்றது இப்பதான் அந்த ட்விஸ்டே ரிவீல் பண்ணிருப்பாங்க. பயங்கர பதட்டமா இருக்கும். மொத்தத்தையும் படிச்சுட்டு தேம்பி அழுதுட்டு இருப்பா. ஆனா இந்த பக்கம் ஜிம்மி அதுக்குள்ள கிம்ஜியாங்க்கு சொல்லிருப்பா. அதனால பதறி போய் அந்த பஸ் போய் நிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து நிப்பான் பாருங்க. செம்மையா இருக்கும். இப்போதைக்கு இவளுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டோம், நம்ம இவ கூட டேட்டுக்கு வந்திருந்தோம், அதையும் மறந்துட்டு தூங்கிட்டோம், தூங்குனதுனால எல்லாத்தையும் மறந்துட்டோம், சோ அவனை இன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி இவ ஒரு பக்கம் அழ. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து முன்னாடி நிப்பான் இல்லையா, அவனுக்கு வேற ஒரு ரியாக்ஷன். அப்படியே இவ்வளவு கஷ்டத்திலேயே இவ வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்துல இவ பொறுமையா வந்து, ஆக்சுவலாங்க நான் உங்களை மறந்துட்டேன், அதான் பிரச்சனை. ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் மறதி இருக்கு. இல்ல அது மறதி நோய், நான்
நான் தூங்கி எழுந்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன். அதனாலதான் நீங்க ஆரம்பத்திலேருந்து என்ன சொன்னீங்களோ எல்லாத்தையும் என் மொபைல்ல டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படிதாங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா எனக்காக? இன்னைக்கு என் கூட டேட் பண்ணீங்க இல்லையா, சந்தோஷமா இருந்தீங்க இல்லையா, இப்ப நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதை மட்டும் உங்களோட ஞாபகங்கள்ல எழுதி வைங்க. எனக்கு உங்களோட ஞாபக மறதி தெரியுங்கிறத மட்டும் எழுதி வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு ஏன்ற மாதிரி கேட்கறா. இல்ல உங்களோட வீக்னஸ் எனக்கு தெரியும்னு நினைச்சு அப்பப்ப நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜிம்மியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல, டே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடும், அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க உண்மையை தான் சொல்றீங்க, இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, எது வேணாலும் பண்ணிட்டு அவ மறந்துடுவான்றதுனால விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதாண்டா இந்த பயம்தான் எனக்கு, அதனாலதான் உன்கிட்ட வந்து அவகிட்ட பேசாதன்ற மாதிரி அடிக்கடி வார்ன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொன்ன உடனே, எனக்கு அவளோட ஞாபக மறதி நோய் மட்டும் தெரியுன்ற விஷயத்த எழுதி வைக்காதன்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மி கிட்ட சொன்னோன்னே, ஏன் அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்ல அவ அதை நினைச்சு என்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு இப்போதைக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா கடைசி வரைக்கும் அவளை கைவிட மாட்டியே அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொன்ன உடனே, எனக்கு கைவிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் அதை உங்ககிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பேர் தாண்டா பொறுப்பில்லாதத்தனம், அதை மட்டும் நீ பண்ணக்கூடாது, அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவளை மட்டும் நீ கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன், இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் உன்கிட்ட தான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இதுக்கப்புறம் உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ அவ கூட ஃப்ரீயா பழகலாம் அப்படின்ற மாதிரி இவளும் ஒத்துக்கிறா. 4 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு, அங்க போனோம், அதாவது பெண் குயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, என்னது பெண் குயினை பார்க்கணுமா, சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி இப்படி சைக்கிள்ல போறாங்க. நல்லா பாத்தீங்களா எல்லா சைக்கிளும் ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்கு இல்லையா, வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. சரின்ட்டு இவங்க எல்லாருமே ஜாலியா சைக்கிள் ஓட்டும் போது ஹீரோ மட்டும் ஹீரோயினை நோட் பண்றான். இதுல ஜிம்மி கொஞ்சம் வேகமா போவா, அதனால ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் ஏய் ஜிம்மி இருடி அப்படின்ட்டு கலிஞ்சு நெளிஞ்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப தூரம் போவான். இப்படியே பயங்கரமா ஃபன் பண்றாங்க. அப்போ இந்த ஆக்வாரியம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நிறைய பார்க்கணும்னு ஆசை, எல்லாத்தையும் விளையாண்டுட்டு பார்த்து ரசிச்சுட்டு பெண் குயினை பார்க்க போவாங்க. அந்த இடத்துல பெண் குயினே இருக்காது, என்ன பண்றதுன்னே தெரியாம பீச்சுக்கு போயிடுவாங்க. பீச்ல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இவனுக்கு ஷூலேஸ் வந்துடும், அதை கட்டிட்டு இருப்பான். எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஷூலேஸ் கட்டுறதுல ரொம்ப ஈஸி, உனக்கு வேணா கட்டி விடவா அப்படின்ற மாதிரி அவளுக்கும் கட்டி விடுறான். சரி டைம் ஆயிடுச்சு திரும்ப போலான்ட்டு அந்த சன்செட் வர சமயத்துல அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. நீ கவலையே படாத, டெய்லி நீ சந்தோஷமா தான் இருக்க போற, இதை மட்டும் நீ நோட் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் அவளுக்கு சந்தோஷம் வருது. இன்னைக்கு நைட்டும் என்ன நடந்துச்சோ மொத்தத்தையும் எழுதி வைக்கிறா. மறுநாள் இவளும் ஃப்ரெண்டும் அப்படியே மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பெண் குயின் பொம்மை இவங்க பின்னாடி வந்து அப்படியே மிரட்டி எடுக்க, நீ பெண் குயினை தானே பார்க்கணும்னு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பெண் குயின் பொம்மை வேஷம் போட்டுட்டு இவங்க 2 பேரும் நிக்க பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் நேரா ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அங்க அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை அனுப்பி வைக்க, அந்த சமயத்துல ஜிம்மிக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏய் உங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர் தானே, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவரோட பெரிய ஃபேன் நான் இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பா இல்லையா, அவங்க கிட்ட எப்படியாவது அவரை கொஞ்சம் கூப்பிட அப்படின்ற மாதிரி காதுல சொல்ல, ஹீரோவும் அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அடுத்து சார் நான் உங்களோட பிக் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இவ வந்து சாதாரண ஃபேன் இல்லையா பெரிய ஃபேனா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்படியே ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட் காதுல சொல்லி சொல்வா. அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு ஷை. இப்படியே அன்னைக்கு நாளும் ரொம்ப ஹாப்பியா போகும். மறுநாள் இவங்க ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கு படிக்கிறத விட வீட்டு வேலை செய்யறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதையும் முடிச்சுட்டு ஹீரோயினுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அது கியூர் ஆகுமா கியூர் ஆகாதுன்னு பயங்கரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணுவான். மறுநாள் அவகிட்ட பேசும்போது, இங்க பாரு உனக்கு ஞாபக மறதின்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கிறதுனால அந்த நாள் இன்னையோட முடியக்கூடாது, நான் தூங்கிடக்கூடாது, இந்த ஞாபகங்கள் என்னோட மைண்ட்ல இருக்கணும்ட்டு ரொம்ப லேட் நைட்டா தூங்குவா. அப்படி மறுநாள் அவங்க தனியா பேசிக்கும் போது, உனக்காக நான் ஒன்னு பண்ண தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ஆர்ட் மாதிரி அவளை மாதிரியே வரைஞ்சி கிளாஸ்ல கட் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி அவகிட்ட கொடுக்க, டே இதே மாதிரி நானும் பண்ணிருக்கேன்டா, உனக்கு கிஃப்ட் பண்ண எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை காட்ட, 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஸ்கைல வச்சு காட்ட, 2 ஈக்குவலா இருந்தா இவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி
மின்னுதே அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா எதுக்கு வேர்க்குதுன்னு இவளும் செக் பண்ணி பாக்குறா. அப்புறம் புதுசா டைரி எல்லாம் எடுத்து அவனை மறக்காம இருக்கிறதுக்காக வரைஞ்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாட்களும் அவளுக்கு தூங்கவே கூடாது, அவன் கூட இருந்ததுனால அவனோட முகம் கூட மறக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி அது கம்ப்ளைண்டா ஜிம்மிக்கு வந்துருது. மறுநாள் பாத்தீங்கன்னா ரோப் கார்ல எல்லாம் கூட்டிட்டு போறான். செம்ம ஜாலியா அவளை வச்சிருக்கான். அவங்க அப்பாவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேக்கெட் மணி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ ஒவ்வொரு நாளும் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. இவளுக்குள்ள இரவே வரக்கூடாது, எப்பவுமே பகலா இருக்கணும், முழிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் வந்துடுது. இன்னைக்கு இந்த வெடியெல்லாம் வெடிக்கும் இல்லையா, வான வேடிக்கை, அதை பாக்குறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி செம்மையா சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது ஜிம்மி டக்குன்னு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் கிளம்ப ட்ரை பண்றாங்க. இல்ல நீ மட்டும் வாடா அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டை மட்டும் கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட சைகை காட்டி அவளை தனியா கூட்டிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் தனியா போக, அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் தனியா போக, இந்த நியூ இயரோட ஃபயர் ஒர்க்கை பாக்குறதுக்கு கப்பிள்ஸா தனியா இருந்தாதான் செம்மையா இருக்கும்ட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. இவங்க க்ரூஷர்ல போலான்ட்டு நின்னுட்டு இருக்க கப்பல்ல நமக்கெல்லாம் வேடிக்கை காட்டுவாங்க இல்லையா, அதுல ஏறுறாங்க. ஸோ அது கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணோம். அதுல ஏறி அப்படியே அந்த டைம்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்ப செம்மையா வெடி வெடிக்கும். அந்த வான வேடிக்கையை பார்த்துட்டு இவ பிரமிச்சு போயிடுறா. இந்த நாள் மட்டும் முடியவே கூடாதுரா, இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பொறுமையா அவளோட கையை பிடிச்சுக்கிறான். அதை நோட் பண்ணவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு நாள் முடியவே கூடாது, இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நாள் முடியவும் முடியாது, உன் நினைவில் மறந்தும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். இதுல இவங்களுக்குள்ள ஒரு காதலும் மலருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அடுத்த சீன்ல இவ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸ்கூல்ல ஜிம்மி இருக்கா, கிளாஸ்ல எல்லாரும் இருக்காங்க. ஆனா டியாங்ஸிக் பக்கத்துல இருக்க சீட்டு மட்டும் காலியா இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் ஜாலியா பேசிட்டு வராங்க. அந்த இடத்துல கிம்ஜி அவங்க காணும். அதை பத்தி யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. மேபி இவங்க 12th வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சோ 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு போகணும் இல்லையா, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. என்னால காலேஜ் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு ஜிம்மி கண்டிப்பா படிக்க முடியும்டி, அதெல்லாம் ஈஸி தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அவ பாட்டுல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ரசிக்கிறா. இப்படியே ஒவ்வொரு நாளும் அவ ஷூலேஸ் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறது, ஃப்ரெண்டை மீட் பண்றது, இப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா ரொம்ப கேப்ல கிம்ஜி அவங்க காட்டவே இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கும் டவுட்டா இருக்கும். சோ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னன்னே தெரியல, என் மைண்ட்ல ஏதோ ஒரு உருவம் மட்டும் வருது. அதை அடிக்கடி நான் டிரா பண்ணிட்டே இருக்கேன், இது யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல அப்படின்ட்டு டிராயிங் புக் எடுத்து ஜிம்மி கிட்ட காட்ட அவளோட மனசு அப்படியே உடஞ்சு போய் அதையே பார்த்துட்டு இருக்கு. இதை பாக்குற நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இந்த ஃபேஸை பார்த்து இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு பாவமா அவளை பார்த்துட்டு இருப்பா. அவளோ அந்த போட்டோ பார்த்துட்டு செமையா இருக்கான், ஆனா யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே செமையா சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப ஜிம்மியோட நினைவுகள் அப்படியே பாஸ்டுக்கு போகும். பாரு, ஒரு நாள் வந்து இவளை நான் பிரிய போறேன், விட போறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பொறுப்பே இல்லாம அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன், அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா விட்டுட்டு போக போற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இல்ல எனக்கு ஹார்ட்ல சின்ன வயசுல இருந்து ப்ராப்ளம் இருக்கு, அது எப்ப கொலாப்ஸ் ஆகும்னு தெரியல, என்னோட நாட்கள் ரொம்ப சின்னது, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்ப கொஞ்சம் ரொம்ப அதிகமா எனக்கு பெயின் இருக்கு, என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, அதனாலதான் முன்கூட்டியே உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ அவளை பாத்துக்கணும், ஒரு சில விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல அவன் இல்லாம போயிருப்பான். இவ ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டே எங்க அவன் அப்படின்ற மாதிரி கால் எல்லாம் பண்ணி பாப்பா. அவங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இருந்திருக்காது, விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பா. ஆனா ஜிம்மி கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அப்படியே சோகமாயிடுறா. என்ன ஏதுன்னு காட்டுவாங்க. மொத்தமா கிம் ஜியாங் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரேடியா போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறாங்க. இவளால ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே நின்னுக்கிட்டு ஏங்கிட்டே இருப்பா. ஆனா தூங்கினாதான் நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துருமே. அதனால அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கவலைப்படுறவளை எப்படியாவது தேத்தணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கிம் ஜியாங் ஜிம்மி கிட்ட, நான் மட்டும் இறந்து போயிட்டேனா அவளோட வீட்டுக்கு போ, அவ எழுதி வச்சிருந்த மொத்தத்தையும் டெலீட் பண்ணிடு, என்ன பத்தின விஷயங்களை டெலீட் பண்ணிடு, போட்டோஸோ பிக்சர்ஸோ அவ பார்க்க கூடாது, அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணக்கூடாது, எதுவுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இவ என்ன பண்ணுவா, நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், பிக்சர்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு போயிருவா தனியா. இது நடந்ததுனாலதான் ஹீரோயினுக்கு அவ பண்ற டிராயிங் மட்டும் வருது. ஆனா அவன் யாருன்னே தெரியல. இது ஒரு பிசிக்கல் மெமரின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கா இல்லையா, அந்த இடத்துல கூட கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர மாதிரி டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒன்னத்தை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவா நேரா ஃப்ரெண்டு கிட்டயும் இதை ஷேர் பண்றா. நான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரணும், ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னத்தை மறந்த மாதிரியே இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறமும் நம்ம உண்மையை சொல்லாம இருந்தா தப்பு அப்படின்னு நினைச்சவா அவளோட ரூம்க்கு வந்து பாக்குறா.
பாக்குறா. திரும்பவும் பாத்தீங்கன்னா அவனோட போட்டோஸ் மட்டும் தாங்க இருக்கு. அவ்வளவு வரைஞ்சு வச்சிருப்பா. இதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்திருப்பா. இவ திரும்பவும் சியாங் இவ்வளவு வரைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இவளால தாங்க முடியாது, இதுக்கப்புறம் மறைக்க கூடாதுன்ட்டு உண்மையை உடைச்சிடுறா. மொத்தத்தையும் உட்காந்து படிச்சு பாப்பா பாருங்க. அதுக்கப்புறம் இவளோட ஃபீல் எப்படி இருக்கும், அப்படியே நொறுங்கி போயிடும். அவன் இல்லையா, அவனை நான் லவ் பண்ணனா, அவன் எங்க அப்படின்ற மாதிரி தேடி தேடி பயங்கரமா கதறுவா. அதுக்கப்புறம் நேரா அவங்க அப்பாவை போய் மீட் பண்றதுக்காக போவா. அவரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புற நேரங்க. நல்ல வழியா போன உடனே இங்க பாருமா, நீ ஃபீல் பண்ணாத, அவன் கடைசியா அவனையே உன்கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இதை உன்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னான் அப்படின்ற மாதிரி இவ அவனை வரைஞ்சிருப்பா இல்லையா ஒரு கிளாஸ் பீஸ, அதை கொடுத்துட்டு போக அதுக்கப்புறமும் திரும்பவும் அவனை மறக்காம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்தே அவனுக்காகவே அவன் எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் இவ்வளவு சந்தோஷப்படுத்தினானோ அந்த இடத்துக்குலாம் திரும்ப போய் போய் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. அப்ப அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இங்க பாருமா, இறந்து போனவங்கள, நம்மளை விட்டு போனவங்கள எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்க, அதுதான் ஃபேக்டும் கூட, நீயும் மறக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அவளோ அவனோட ஞாபகங்கள்ல பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி வரைஞ்சு வரைஞ்சு அவன் தான் கூடவே வாழணும்ட்டு, டே உலகமே உன்னை மறந்து போனாலும் என் இதயத்துல இருக்க நீ என்னைக்குமே மறக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு டயலாக விட்டுட்டு அவங்க கூடவே வாழ்ற மாதிரி அவளோட நினைவுகள்லயே வாழ்ந்துட்டு இருப்பா. இதோட இந்த ஃபென்டாஸ்டிக் மூவியை முடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி பார்த்து முடிச்சோன்னு என் மனசுல ஒண்ணு தாங்க தோணுச்சு, இந்த நோய் பரமா சாபமா அப்படின்னு யோசிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களுக்கு இது ஒரு சாபம், காதல் தோல்வியில கஷ்டப்படுறவங்களுக்கு இவளுக்கு இருக்கிற நோய் ஒரு பரவன்ற மாதிரியே சொல்லலாம். பை த வே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.